Hello students, நான் உங்கள் வனிதா மிஸ் பேசுகிறேன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கிளாஸ் 10 மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் எக்ஸசைஸ் 2.6ஓட 9th சம் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 9 என்ன சொல்லுதுன்னா, எ மேன் ரீபேஸ் அ லோன் ஆஃப் rupees 65,000. ஸோ எ மேன் ரீபேஸ் அ லோன்னா லோன் வந்து ஒரு பர்சன் எடுத்திருக்காரு 65,000. அவர் எப்படி ரீபே பண்ணுறாருன்னா by paying rupees 400 in the first month and then increasing the payment by rupees 300 every month. மாதம் 400 பே பண்ணுறாரு, அதுக்கு அடுத்த மாதம் அமௌண்ட் வந்து ஒரு 300 எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுறாரு. ஸோ 400 அவர் பே பண்ணியிருந்தாரு, நெக்ஸ்ட் மந்த்து ஒரு 300 இன்க்ரீஸ் பண்ணி பே பண்ணுறாரு. ஸோ செகண்ட் மந்த்துக்கு உங்களுக்கு வந்து 400 + 300 வந்து 700 பே பண்ணுவார். ஸோ அதே போல் தேர்ட் மந்த் வரும்போது ஏற்கனவே 700 கட்டியிருப்பார். ஸோ 700 கூட ஒரு 300 சேர்த்து அப்படி ஒவ்வொரு மந்த்தும் ஒரு 300 இன்க்ரீஸ் பண்ணி பே பண்ணுறாரு. ஸோ நம்மளுக்கு கொஸ்டின் என்னென்னா, how long will it take for him to clear the amount? ஸோ அவருக்கு இந்த லோன் அமௌண்ட்டை கிளியர் பண்ணுறதுக்கு எவ்வளோ மாதங்கள் தேவைப்படுது, எத்தனை மாதம் தேவைப்படுது? ஸோ கொஸ்டின் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து லாஸ்ட் லைன் வந்து என்ன சொல்லுது, how long it will take. ஸோ how longனாலே உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா n வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அதே போல் லோன் அமௌண்ட் வந்து என்னது 65,000. அந்த 65,000 தான் அவர் பார்ட் பேமெண்ட்டாக கட்டுறாரு. ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம், SN = 65,000. 65,000 அவர் எப்படி கட்டுறாரு, ஃபஸ்ட் மந்த்து 400ம் செகண்ட் மந்த் வந்து இந்த 400ஓட ஒரு 300 இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ 700. ஸோ தேர்ட் மந்த் எப்படி கொடுக்குறாருன்னா இந்த 700 கூட ஒரு 300 சேர்த்து ஸோ ஒவ்வொரு மாதமும் அவர் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாரு. ஸோ 1000. ஸோ அப்படியே அவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறாரு ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு லாஸ்ட் டேர்மாக எடுத்துக்கலாம், = 65,000. ஸோ இந்த லாஸ்ட் டேர்ம் நம்மளுக்கு தெரியாது, அதாவது லாஸ்ட் மந்தோட அமௌண்ட்டு நம்மளுக்கு தெரியாது. ஆக்சுவலாக கொஷின் வந்து நம்மளுக்கு வந்து எத்தனை மாதங்கள் தேவை தான் உங்களுக்கு. ஸோ அதனால் இதை ஜஸ்ட் எல்லுன்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதம் 300ஆல் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு அரித்மெட்டிக் சீரீஸ். இது வந்து ஒரு அரித்மெட்டிக் சீரீஸ். ஏன் இது ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறேன்னா, இந்த கொஷினில் எங்கேயுமே உங்களுக்கு வந்து அரித்மெட்டிக் சீரீஸ்ன்னு சொல்லலை, அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன் சொல்ல, ஒரே ஒரு இதுதான் கொடுத்துருக்காங்க, இன்க்ரீஸிங் த பேமெண்ட் பை 300. அதாவது மந்த் வைஸாக ஒரு 300 வந்து கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதுதான் க்ளூ உங்களுக்கு. ஸோ அதை வச்சு இது வந்து நான் ஒரு அரித்மெட்டிக் சீரீஸை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ நம்ம இப்போ ப்ரொசீட் பண்ணலாம். ஏ வேல்யூ வந்து 400, டி வேல்யூ வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணால் T2 - T1 கால்குலேட் பண்ணலாம். 700 - 400 which is equal to 300. இல்லைனா நீங்கள் டைரெக்டாக D = 300 போட்டுக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம கிவன் வந்து SN = 65,000. 65,000 SNக்குள்ளான ஃபார்முலா வந்து n/2 × 2a + n - 1 × D = 65,000. நான் SN = n/2 × L + A அந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ணல, ஏன்னா லாஸ்ட் டேர்ம் எனக்கு தெரியாது. அதே போல் எனக்கு A வேல்யூ, D வேல்யூ, அதே போல் n வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ n வேல்யூ தெரியாது, ஸோ n/2 மற்ற வேல்யூலாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 × A வேல்யூ வந்து 400 + n - 1 × D வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க, 300. 300 = 65,000 = 65,000. ஸோ n/2 இருக்குது, n தான் நம்ம கண்டுபிடிக்க குவான்டிட்டி. ஸோ இந்த 2 என்ன பண்ணலான்னா விச் இஸ் தேர் இந்த டிவிஷன் ரைட் சைடு கொண்டு போனால் மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். ஸோ உங்களுக்கு என்ன ஆகிடும், 65,000 × 2. 65,000 × 2. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா n × 2வையும் 400ஐயும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 800 வரும் ஸ்டூடெண்ட்ஸ். இது ஒரு பைனாமியல், இது வந்து ஒரு மோனாமியல். ஸோ வாட் இஸ் அ மோனாமியல் எடுத்து ஒவ்வொரு டேர்மாக நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணால் 300 × n வந்து 300 n - 300 × -1 வந்து 300. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 800 இருக்குது, + 300 n இருக்குது, -300 இருக்குது. இதில் 800 - 300 லைக் டேர்ம்ஸ், ஏன்னா அது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது.
ஸோ அதை ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம். அதே போல் இது ப்ளஸ் 800 இது மைனஸ் 300. ஸோ ஆப்போசிட் சைனில் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு வர்றது வந்து ப்ளஸ் 500. ஸோ அது மீன்வைல் இந்த சைடில் நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணால் 0 0 0 2 5s are 10 0 1 2 6 are 12 13. ஸோ 1,30,000 வருது ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு மோனாமியல், இது வந்து ஒரு பைனாமியல். ஸோ ஒவ்வொரு டேர்மையும் மல்டிப்ளை. ஸோ எக்ஸாம் டைமில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் கேல்குலேஷனில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கிறதுக்காக மேலே வந்து ஆரோ மார்க் வந்து பென்சிலால் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா காமனாக என்ன பிள்ளைங்க மிஸ்டேக் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்மோட மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணுவாங்க, செகண்ட் டேர்மை விட்டுருவாங்க. அதனாலேயே நிறைய பிள்ளைங்களுக்கு கேல்குலேஷன் மிஸ்டேக் ஆகும். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 300n இன்ட்டு n வந்து 300n² ப்ளஸ் 500n is equal to 1,30,000. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்குது. ஆனால் ஒரே சைடில் அரேஞ்ச் பண்ணால் தான் அது ஒரு ஈக்குவேஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ n² ப்ளஸ் 500n ஏன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக ஈக்குவேஷன் ஈக்குவல் டு இருந்தாலே அது ஒரு ஈக்குவேஷன் தான். ஆனால் ஸ்டாண்டர்டைஸ் ஃபார்மில் இருந்தால் உங்களுக்கு வந்து அதை வந்து ஃபேக்டர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளாக பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது மல்டிபிள் ஆஃப் 100, இதுவும் மல்டிபிள் ஆஃப் 100, இதுவும் மல்டிபிள் ஆஃப் 100. ஏன்னா இவ்வளோ பெரிய டிஜிட் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு கால்குலேஷன் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ என்ன பண்ணலான்னா இதில் பார்த்தீங்கன்னா இது 3 × 100 இதுனா 5 × 100 இதுனா இது வந்து இதையும் 100ஆல் எழுதலாம். ஸோ என்ன பண்ணலாம், எல்லாத்துலேயுமே 100 வந்து காமன் ஃபேக்டர். ஸோ நான் டிவைட் பை 100. ஸோ டிவைட் பை 100னா உங்களுக்கு என்ன வரும், 3n² plus 5n minus 1300 1300 is equal to 0. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் ஆகிருக்கு, ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபேக்டர் ட்ரீ மெத்தட் யூஸ் பண்ணலாம். நான் ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ண போகிறேன் ஸ்டூடெண்ட். எப்போவுமே நான் வந்து முதல்ல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் n² என்னவா இருக்குன்னு பார்ப்பேன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் n² வந்து 1 இருந்தால் கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் எடுத்துப்பேன். இங்கே வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் n² வந்து 3 இருக்கும். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் n² வந்து கான்ஸ்டன்ட் டேர்னால் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ மைனஸ் 1300 இன்ட்டு 3 வந்து உங்களுக்கு தெரியும் அஃப்கோர்ஸ் 3900. ஸோ மைனஸ் 3900. ஸோ இப்போ அதை ஸ்ப்ளிட் பண்ணால் நான் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து என்ன வரணும், மைனஸ் 3900 வரணும். அதே போல் நம்ம அந்த ரெண்டு நம்பரையும் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு வந்து 5 வரணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷன் வந்து 65 minus 60. ஸோ 65 into 6 பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 6 5s are 33, 6 are 36 and 39. ஸோ 16 ஒரு 0 போட்டுக்கோங்க. ஸோ இந்த காம்பினேஷன் 65 minus 60. ஏன்னா ஏன் 65க்கு வந்து ப்ளஸ் கொடுத்துருக்கானா ரெண்டுத்தையும் ஆப்போசிட் சைனுக்கு ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ளஸ் 5 வந்துடுது. அதே போல் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 1 ப்ளஸ் 1 மைனஸ்னால இங்கே மைனஸ் வந்துடுது. ஸோ இப்போ நான் வந்து என்னோடய ஷார்ட்கட் யூஸ் பண்ண போகிறேன். என்னோடய ஷார்ட்கட் படி முதல்ல நான் என்ன பண்ணியிருக்கேன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸை மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இப்போ நான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் n² டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணனால அதை டிவைட் பண்ணுறேன்னு என்னோடய ஷார்ட் ட்ரிக்கு. ஸோ 3 1s இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவைட் பண்ண முடியாது. ஸோ அதனால் அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணலாம். ஸோ மைனஸ் 20. ஸோ இதை டிவைட் பண்ண 65/3 அப்படியே வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு n + 65/3 இன்ட்டு n minus 20 is equal to 0. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers is equal to 0. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணும்போது 0னா எய்தர் திஸ் நம்பர் ஷுட் பி 0 ஆர் திஸ் நம்பர். ஸோ 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி 0னா ஒன்று இந்த நம்பராக இருக்கணும், இல்லைனா உங்களுக்கு இந்த நம்பர் வந்து 0வாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ வந்து 20. ஸோ இங்கே வந்து n is equal to minus 65/3. இது வந்து நாட் பாசிபிள். ஏன் நாட் பாசிபிள்னா n வேல்யூ ரெப்ரசன்ஸ் அ நேச்சுரல் நம்பர். ஸோ நேச்சுரல் நம்பர் வந்து நெகட்டிவாக இருக்காது. ஸோ n is equal to 20. ஸோ எப்படி கன்க்ளூஷன் கொடுக்கலாம், அந்த பர்சனுக்கு 20 months தேவைப்படுது. ஸோ தட் he can repay the loan amount. ஸோ லோனை ரீபே பண்ணுறதுக்கு அவருக்கு தேவைப்படுற மந்த் வந்து 20 months ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.